இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா massive Microsoft technology outage, cybersecurity. Windows is now coming out and the entire system is currently trying to. உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் முடங்குகிறது. மைக்ரோசாஃப்டோட ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் எரர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எரர் வந்ததால் ஒரு குளோபல் ஐடி அவுட்டேஜ் வந்துன்னே சொல்லலாம். உலகத்தில் இருக்க நிறைய மைக்ரோசாஃப்ட் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிருக்கு. ஸோ பேங்கிங் செக்டர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வரைக்கும் உலகமே வந்து ஒரு செகண்ட் ஆடி போகிறீங்கன்னே சொல்லலாம். மைக்ரோசாஃப்டோட ஒரு ஓஎஸ் அப்படி இல்லாமல் எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் ஓனரான எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கலாச்சிருக்காரு மைக்ரோசாஃப்ட்டை. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நாங்கள் நவீன் குமார். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே அப்டேட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஃப்ரைடே ஆன நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் அப்டேட் தான். ஸோ அந்த ஓஎஸ் அப்டேட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்து ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்திருக்கு. ப்ளூ ஸ்க்ரீன் எரர்ன்றது வந்து என்னென்னா ஒரு ஸ்டாப் எரர்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் எரர்னால் இது வந்துன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் கனெக்ட் பண்ணுற இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் கனெக்ட் பண்ணுற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு எரர் இருந்துச்சுன்னா அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிறதுல ஒரு எரர் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் ஸ்டாப் எரராக வந்து நிற்கும். ஸோ இந்த எரர் ஏன் வந்துருக்கு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா க்ரௌட் ஸ்ட்ரைக்ன்ற ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் இணைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணிருக்காங்க, ஒரு சாஃப்ட்வேர் மேக் பண்ணிருக்காங்க. அது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, க்ளவுட் பேஸ்டு சர்வீசஸ் பண்ணுறதுக்குலாம் அந்த அப்டேட் விட்டுருக்காங்க. ஆனால் அந்த அப்டேட்டில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ நடந்து, அதாவது ஒரு சாஃப்ட்வேர்னாவே ஒரு இஷ்யூ கன்ஃபார்ம் வரதான் செய்யும். அதுக்குன்னு ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே ஒரு இஷ்யூ வந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ஷட் டவுன் ஆகிடுச்சு. பிசி உலகத்துக்கு எல்லா பிசி யூசர்ஸும் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு மட்டும் தான் நடக்கணும்னு பார்த்தா உலகத்துக்கு எல்லாருக்கும் நடக்க சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சு பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த க்ரௌட் ஸ்பைக்குன்ற ஒரு கம்பெனி தேர்ட் பார்ட்டி மூலியமாக தான் எனக்கு வந்துட்டு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் அவங்களோட விளக்கத்தை கொடுத்தாங்க. இதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகப்பட்டது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய ஃப்ளைட்ஸ் நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பேசஞ்சராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு டெல்லிக்கு போனோம்னா நீங்கள் வந்து எதெல்லாம் பண்ணுவீங்க, உங்கள் பிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுவீங்க, அதோட ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பீங்க. உங்கள் பிசியே ஆன் ஆகலாம் என்ன பண்ணுறது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிருக்கு. அதோட இஷ்யூஸ் நடந்துருக்கு. நிறைய ஷாப்பிங் மார்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் அப்டேட்டால் நிறைய கியூலாம் லேட்டாக நடந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நிறைய எஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுமாதிரி உலகம் ஃபுல்லாக வந்துன்னா மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் மைக்ரோசாஃப்ட் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேலை காமிச்சுன்னே சொல்லலாம். முக்கியமாக யார் ஸ்ட்ரைக்குன்ற ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி தான். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு செம்மையாக ஒரு விஷயத்தை பண்ணியாச்சு. இதை பார்த்த எலான் மஸ்க் என்ன எலான் மஸ்க் வந்து எப்பயுமே ஒரு ஃபன்னியாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவார். ஸோ அதேமாதிரி மைக்ரோசாஃப்ட் இந்த விஷயத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பாதிப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மைக்ரோசாஃப்ட்டோட மைக்ரோ ஆர்டுனே பேர் வச்சிடலாம். ஸோ அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிச்சார். இது எப்படி சொல்லலாம்னா, நம்ம பாஷை இருந்தோம்னா இப்போ அடிடாஸ் வந்து அபிடாஸ்ன்னு சொல்லிட்டு ஒயிட் லேபிள் பண்ணி விற்பாங்கள்ல. ஸோ அந்தமாரி சொல்கிறாரு, இது மைக்ரோசாஃப்ட் இல்லை மைக்ரோ ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மீமில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் எல்லாமே ரன் ஆகாமல் இருக்குது, ஆனால் அவரோட எக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ரன் ஆகிட்டு இருக்கு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இதுவை கிரிட்டிசைஸை ஃபன்னியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் மேலே இருக்க ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து அஃபெக்ட் ஆகினே சொல்லலாம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிபெண்ட் பண்ணுறதால இந்த பிரச்சனை வந்துருக்கு. ஸோ வந்து எல்லா யூசர்ஸும் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓஎஸ் மட்டுமே நம்ம நம்பி விண்டோஸ் ஓஎஸ் மட்டுமே நம்ம நம்பி இருக்கிறதால உலகம் வந்து ஒரு நாள் வேலை செய்யலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ தான் குளோபலைசேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். குளோபலைசேஷன்னா உலகம் ஃபுல்லாக எல்லா மொழிக்கும் போது நம்ம எல்லாம் கனெக்டடாக இருக்கும். அமெரிக்காவுக்கு ஒரு ஏர்லைன்ஸும் சரி, இந்தியா ஏர்லைன்ஸும் சரி, ஸோ இங்கே இருக்க யூஸும் சரி, ஜப்பான் இருக்க யூஸும் சரி, எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது 80% வந்து தான் விண்டோஸ் ஓஎஸ் தான். ஸோ அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பித்து போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த இன்சிடென்ட் மூலிமா நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ சேவ் கொடுத்தவங்க தான் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆட்டோ சேவ் வந்து அப்டேட் ஆகல. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா பிசிஸ்க்குலாம் வரல, குறிப்பிட்ட ஒரு சில பிசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும்போது தான் வந்துருக்கு சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பிசியை ஷடோனே போடாமல் ஸ்லீப்லேயே வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த எரரும் வரல. ஸோ நிறைய பேர் அப்டேட் பண்ணும்போது வந்துருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸும் நான் பார்த்தேன். என்ன சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போகலாம்.
இப்போ வந்து நீங்கள் ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துச்சு, நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா சேஃப் மோடில் வந்து கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணணும். சேஃப் மோடில் ரீஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சேஃப் மோடில் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் உடனே ஃபோல்டர் கிட்ட போயிட்டு க்ரௌட்ஸ்பேக்ன்ற ஃபோல்டர் கிட்ட போய்ட்டு ஒரு ஃபைல் நேம் இருக்கும், அந்த ஃபைல் நேமை டெலீட் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிசி ஒழுங்காக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு யூடியூப் சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம் உங்கள் பிசி கிடச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட ஸ்டேட்டஸு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இஷ்யூ நாங்கள் கண்டுபிடிச்சோம், கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவை நாங்கள் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட், சின்ன இஷ்யூவாக தான் இருக்கும், அந்த உலகத்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண. தென் பை பை, யூ டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை பை.